Greetings from Selva Maternity Center. This is Dr. Nisha Kapsi here. இன்னைக்கு fibroid complicating pregnancy பத்தி பேசணும். நிறைய பேருக்கு பிரெக்னன்சில fibroids இருக்கும். இந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற கட்டி வந்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான இம்பாக்ட் இருக்கும் பிரெக்னன்சில அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற கட்டி எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் உண்டாகுமான்னு தான் சொல்ல முடியாது. It all depends on the number of fibroid, அதுக்கப்புறம் size of the fibroid and location of the fibroid. இது மூணு தான் முக்கியம். இந்த சைஸ் ஆஃப் த ஃபைப்ராய்டு அப்படின்றது எவ்வளவு அளவுக்கு சின்னதா இருக்குது, 2 to 2 centimeters தான் இருக்குது அப்படின்னா பயப்பட தேவையில்லை. அதுவே ஒரு 8 to 8 centimeters ஒரு 5 centimeters இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்கணும். அதே மாதிரி லொகேஷன் ஆஃப் த ஃபைப்ராய்டு, இந்த கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, இந்த கர்ப்பப்பைக்குள்ள இந்த சைட்ல இருந்தது, வால்ல தான் இருக்குது அப்படின்னா நமக்கு பெருசா பிரச்சனை வராது. ஒருவேளை இந்த கர்ப்பப்பைக்குள்ள மேல மட்டும் இருந்தது அப்படின்னா அப்பயும் ஒன்றும் ஒரு இஷ்யூ இல்லை. ஒருவேளை இந்த கட்டி இந்த கர்ப்பப்பைக்குள்ள, அதாவது குழந்தை இங்க தங்குற இடத்துல, அந்த இடத்துல கர்ப்பப்பையில கட்டி இருந்தது அப்படின்னா அப்ப இது கண்டிப்பா பிரச்சனைகள் விளைவிக்கிற கட்டாயம் இருக்கிறது அர்த்தம். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கணும். இந்த எம்ஆர்ஐ பெல்விஸ்ல நமக்கு என்ன தெரியும், இந்த எம்ஆர்ஐ பெல்விஸ் ரேடியேஷன் இல்லாததுனால கண்டிப்பா பிரெக்னன்சில ரொம்ப சேஃப். இது என்ன தெரியும் அப்படின்னா, the number of fibroids, எவ்வளவு fibroids இருக்குது, எத்தனை fibroids இருக்குது அப்படின்றத ஈஸியா நம்மளால லொகேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஃபைப்ராய்டோட சைஸை லொகேட் பண்ண முடியும். இந்த ஃபைப்ராய்டு இதுக்குள்ளார இன்வால்வ் ஆதா, கேவிட்டிக்குள்ளார உள்ளார வருதா அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, எனக்கு கேவிட்டிக்குள்ள வரல டாக்டர், பட் இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குன்னா பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அப்ப இதனால பிரச்சனையே இல்லையா? கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, குறை மாதத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமா இந்த ஃபைப்ராய்டு பிரெக்னன்சில என்ன ஆகலாம்னா சாஃப்ட் ஆயிடும். இதுக்கு பேரு டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. இதுல நிறைய வகை இருக்குது. சிஸ்டிக் டீஜெனரேஷன், ரெட் டீஜெனரேஷன், ஹைலண்ட் டீஜெனரேஷன், நிறைய வகை இருக்கு. இந்த ரெட் டீஜெனரேஷன் ஆஃப் பிரெக்னன்சின்றது ரொம்ப ரொம்ப காமன். இதுல எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னா, இந்த கல்லு மாதிரி இருக்கிற ஃபைப்ராய்டு சாஃப்ட் ஆகும்போது கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கலாம், பெயின் இருக்கலாம். அதே மாதிரி ரொம்ப இன்டென்சிவா ஒரு மாதிரி ஃபீவரிஷா ஒரு மாதிரி ஒரு அன்வெலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு மீட் யுவர் கைனகாலஜிஸ்ட். அவங்க ஒரு பேசிக்கா ஆன்டிபயோட்டிக் தருவாங்க, ஒரு பெயின் கில்லர்ஸ் தருவாங்க. இதே தான் பார்த்துக்கணும். பிரெக்னன்சில ஃபைப்ராய்டு ஜாஸ்தியாகும், சைஸ் ஜாஸ்தியாகும், இதெல்லாம் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் உங்க டாக்டர் கிட்ட அவங்க சொல்லுவாங்க. அதாவது பிரெக்னன்சில கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான். We are not going to remove the fibroid at the end of pregnancy. இது அந்த பிரெக்னன்சிக்கு அப்புறமா நம்ம ரிமூவ் பண்றது யோசிச்சுக்கணும். தேங்க்யூ.